முட்டையிலே ஊழல் செய்யற திமுக வந்து அப்படிதான் செய்யும். சத்துணவு திட்டத்தில் போடுற முட்டையிலேயே ஊழல் பண்றவங்க அவங்க. என்ன நீங்க வெளி மார்க்கெட்டில் விற்கிற விலையை விட வந்து சத்துணவு திட்டத்துக்கு வழங்கப்படுகிற முட்டையினுடைய விலை அதிகம் வாங்கிறது. அதோடு மட்டும் இல்லை, ஓராசிரியர் பள்ளின்னு 7 பேர் பசங்க 7 பசங்களை வச்சுக்கிட்டு என்ன நடத்துகிற பள்ளிக்கு ஒரு நாளைக்கு 55 முட்டை வாங்கினதாக கணக்கு எழுதுறாங்க. என்ன அதனால முட்டையில் கொள்ளையடிக்கிறவனுக்கு எதை பார்த்தாலும் முட்டையாக தான் தெரியும். ஆக அவர்களுக்கு எல்லாம் தான் படிச்சிருக்கீங்க, எல்லாம் தான் போட்டிருக்குது. துறை வாரியா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. எவ்வளோ பதிவு ரயில்வே 7000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. எந்தெந்த திட்டங்களை போட்டிருக்கு. ரயில்வே GM நாங்கள் சொன்னா தான் உங்களுக்கு பேச்சு. ரயில்வேனுடைய சதன் ரயில்வே ஜெனரல் பொது மேலாளர் அவர் ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்துட்டாரு. இந்த ஆண்டு இந்த நிதி அறிக்கையில் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு பெத்தாம்போக்கா சொல்றது இருக்க, அது வந்து எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு இதை விட எங்களை பாராட்டவே செய்வாங்க. ஆஹா, மத்திய அரசு எங்களுக்கு இதை கொடுத்துருச்சு, ஸ்டாலின் பாராட்டிட்டு வரா என்ன என்ன பல கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓபிஎஸ்ஓ அல்லது தேமுதிகவோட பேச்சுவார்த்தை பிஜேபி நடத்திட்டு பிஜேபி யாரோடும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இந்த அணியினுடைய தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இதே இடத்தில், இதே மாநகரிலே, இதே மண்ணிலே கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இருந்து நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் கூட பத்திரிகையாளர்கள் மத்தியிலே ஒரு சஞ்சலமா, ஒருங்கிணைப்பா, அவர் இவர் இதா இவங்க பேசுறாங்களா அவங்க பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கம். நாங்கள் தலைமை அல்ல. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலை தலைமை தாங்கி நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் EPS தலைமையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திமுக. எங்களை யார் வேணாலும் பார்க்கலாம். எங்களுடைய பிரதம அமைச்சரை பொறுத்தவரையும், அதே போல எங்களுடைய உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் பேசலாம். அதே மாதிரி தான் செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்தார். எங்கேயா வந்தார்? நீங்களே சொன்னீங்க, தினகரன் பார்த்தாரு, நீங்களே தான் சொன்னீங்க. செங்கோட்டையன் போய் பார்த்துட்டாரு, தா பார்க்க போறாரு, தா வர்றாரு, என்ன தா வெளியே வர்றாரு, தா கார் கிட்ட போறாரு, தா இங்கே வந்தாரு, அங்கே பேசினாரு, இங்கே பேசினாரு. ஓட்டுங்க டொயின் டொயின் டொயின்னு. என்ன 3 நாளாக ஓட்டுனீங்க டொயின் 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 டொயின். என்ன டொயின் ஆச்சு? கடைசியாக போய் டொக்கு விழுந்துருக்காரு. என்ன நான் தான் சொன்னேன், என்ன இதே தான் சொன்னேன். டொக்கு கட்சிக்கு போயிருக்காரு. அதான் முதல்ல ஆரம்பம் சொன்னேன். என்ன ஒருங்கிணைப்பு? நீ யார் ஒருங்கிணைக்கிறதுக்கு? ஒருங்கிணைக்கிறதா சேகர் பாபா கூப்பிடு, ஜெகத்ரட்சனை கூப்பிடுன்னு, என்ன கண்ணப்பனை கூப்பிடு, என்ன திமுக ஆட்சி நடத்துகிற போகிற அதிமுக தான். இப்போ ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிற 40% அதிமுக தான். என்ன எல்லாம் ஒருங்கிணைக்கலாம்னு அன்னைக்கு சொன்னேன். என்ன நீங்கள் தான் சேலத்தில் தான் சொன்னேன், உங்கள் முன்னாடி தான் சொன்னேன். என்ன அது கூட எல்லாரும் சொன்னாங்கன்னு இவர் இப்படி சொல்லலாமான்னு. இப்ப என்னாச்சு? கூட்டணி தலைமை ஏற்று நடத்துறது அதிமுக பொதுச் செயலாளர் தான் நீங்க தெளிவா சொல்றீங்க. திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்தவரை தொடர்ந்து கூட்டணி குறித்து கடுமையான விமர்சனங்கள். திமுக பாஜகவோட கிளை அமைப்பா அதிமுக இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டி அதை கூட சொன்னா பரவாயில்ல. அதை கூட சொல்ல அவருக்கும் பிஜேபிக்கு தான் போட்டிங்கிறார். என்ன அவர் நேர அவருக்கும் பிஜேபி தான் போட்டிருக்கிறார். அவருக்கு என்னன்னா, அவர் அப்படி சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்குது. பரவாயில்ல, பிஜேபி அவ்வளோ பெரிய சக்தி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் பெரிய சக்தின்னு ஸ்டாலின் நினைக்கிறாருங்கிறதுனால எங்களுக்கு பெருமை தான். என்ன ஆனால் நாங்கள் சொன்னா தான் கேட்பாருன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் படத்தை பார்த்துக்கிறோம் மதுராந்தகத்தில் ஸ்டேஜில் பாருங்க, எங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலாக தான் அந்த பக்கம் எடப்பாடி இப்படி கை வச்சுட்டு இருந்தாரு. என்ன உதான் 1 இன்ச் குறைஞ்சுதா? 1 இன்ச் குறைஞ்சுதான். அங்க பேசின ஆட்கள் பாருங்க, யார் வரவேற்புற? பிரதம அமைச்சருடைய நிகழ்ச்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நிகழ்ச்சிக்கு யார் வரவேற்புற? ஒரு நிகழ்ச்சியினுடைய வரவேற்பாளர் யாரோ அவர் தான் அந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு சொந்தமானது. அதானே
நடைமுறை. யார் வரவேற்புற? வேலுமணி. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது நடத்துது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம், கூட்டணியுடைய நிகழ்ச்சி, அதான் பிரதமர் நிகழ்ச்சியே காட்டியாச்சு. இவ்வளவு காட்டின பிற்பாடு திருப்பி பேசிக்கிட்டு இருந்தா பாஜகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அவர் சொல்றாரு, தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. ஒரு கூட்டணி இருக்கிறதே மறந்து ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அப்ப அழிக்கப்பட வேண்டியது திமுக. அது இவருக்கு விஜய்க்கும் அதே தான் எண்ணம் என்ன, அவர் பிஜேபிக்கு அதே தான் எண்ணம் என்ன, அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கும் அதே தான் எண்ணம். இன்னும் பல கட்சிகள், அந்த கூட்டணியில் இல்லாத கட்சிகள், அதாவது இந்த இஎம்ஐயா மாசம் பணம் வாங்குறதுக்கு இஎம்ஐ தானே, இஎம்ஐ கட்சிகள், இந்த இஎம்ஐ கட்சிகள், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இஎம்ஐ கட்சிகளை தவிர்த்து மீதி எல்லா கட்சிகளுமே வந்து திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. யார் இஎம்ஐ கட்சின்னா சிபிஐ சிபிஎம் சொல்கிறேன் என்ன, மாதம் அப்புறம் மற்றவங்களும் அப்படித்தான் என்ன, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, அதாக இருந்தாலும் சரி, எல்லாமே மாதம் டிவிடெண்ட் வாங்குறதான, தேர்தலுக்கு ஒரு டிவிடெண்டு, அதுக்கப்புறம் எவரி மந்த் டிவிடெண்டு. திமுக வெளித்தலைங்கிற கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கிறது அவங்களுக்கே சாதகமா போயிடாது திமுகவுக்கு. அது மக்கள் அதை சரி பார்த்துக்குவாங்க, எது சரியா வரும், யார் ஆட்சி வரக்கூடாது. அதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றோம், இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது, எத்தகைய ஆட்சி அமைய வேண்டும், தேச நலனின் அக்கறை கொண்ட ஆட்சி தமிழகத்திலே அமைந்தால்தான், தேசிய ஆட்சியோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஆட்சி அமைந்தால்தான் திட்டங்கள் வரும். இதைத்தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகம் கூட்டத்தில் சொன்னார். நான் முதலமைச்சராக இருக்கிற போது மத்திய அரசோடு நான் தொடர்ந்து இணக்கமாக இருந்த காரணத்தால் தமிழ்நாடு பெற்ற பலன்கள் என்னன்னு தனக்கு பட்டியலிட்டாரா இல்லையா? ஆக உதாரணத்துக்கு இந்த 11 மெடிக்கல் காலேஜ், ஏன் இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி தமிழகம் பெற்றிருக்குது. இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிதி என்ன முழுக்க மத்திய அரசினுடைய நிதி தானே. ஏன் தமிழகத்தினுடைய எல்லாத்துக்கும் குடிநீர் திட்டம் கொடுக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்க நிதி யாருது சார்? ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க நிதி யாருது? ஆக இப்ப இவங்க கணக்கு எதுவுமே கொடுக்கலன்னா அது அப்படி இல்ல. நீங்க அதாவது பெயர் மாற்றம் பண்ண வந்து ஒரு அவசியம். சில நேரங்களிலே திட்டங்கள் வலிமையாக போகிற போது ஊரக வளர்ச்சிக்காக மட்டும் அந்த திட்டங்கள் அல்ல, எதிர்காலத்தினுடைய 40% வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியோட, அதாவது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து அதில் வந்து ஊரக அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாளாக உயர்த்தப்பட்டு, அந்த உயர்த்தப்பட்டதோடு மட்டுமல்ல, இருக்கக்கூடிய தவறுகளை களைவதற்காக அவர்களுக்கு வந்து வங்கிகளில் கணக்கு கொடுக்கறது மட்டுமல்ல, பயோமெட்ரிக் சிஸ்டம் அங்கதான் இடிக்குது. இவங்களுக்கு 100 நாள் 125 நாள் ஆக்கினதோ, அதுக்கு சம்பளம் அதிகப்படுத்துறது பற்றி எல்லாம் அவங்க கவலைப்படல. அவங்களுக்கு எங்க இடிக்குதுன்னா பயோமெட்ரிக் சிஸ்டம். ஆமா, திட்டத்துக்கான நிதியை அதிகப்படுத்தியாச்சு. ஆமா, எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்குது. ஆனா ஏன் இவங்க எதுக்குறாங்கன்னா அந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தில் தான் இருக்கு. அதை சொல்ல முடியல அவங்களால. என்ன அதில் ஊழல் செய்ய முடியாது. கிராம வகையிலிருந்து உள்ளாட்சித்துறையிலிருந்து எல்லாம் பண்ற ஊழலை செய்ய முடியாது. அன்னாடு அவனுக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட்டவங்க, நீ டோரை திறந்தா என்ட்ரி ஆகிற மாதிரி, ஐடி அலுவலகங்கள் என்ட்ரி ஆகிற மாதிரி நம்ம கார்டை காமிச்சா தான் எத்தனை மணிக்கு உள்ளார வரன்னு தெரியுது, எத்தனை மணிக்கு வெளியே வர போறேன்னு தெரியுது. அதே மாதிரி பயோமெட்ரிக் சிஸ்டம் கொடுக்கிற போது ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் என்ட்ரி போடுற போது அவங்க மாட்டிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இதை வெளிப்படையா யாரும் சொல்றதில்ல, வெளிப்படையா பண்றது இல்லை. கமல்ஹாசன் வந்து நிதியமைச்சர் சரி, அவருக்கு பாத்திரம் வரிந்து பிச்சை போடாத குற்றம் இந்த நாட்டு மக்களுக்கு. என்ன காரணமா, திமுக ஆட்சி இந்த நாட்டு மக்கள் திமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேரை கொண்டாந்ததுனால என்ன, அந்த திமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றம் மூலமா மாநிலங்களவைக்கு அந்த எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால என்ன, இது யார் குற்றம்னா தமிழ்நாட்டு மக்களின் குற்றம். கமலஹாசன்லாம் எம்பியா போற அளவுக்கு என்ன
அந்த தவறை செஞ்சவங்க யாருன்னா திமுகவல்ல, திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள்.